8 o'clock ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஸ்கூல்ல. ஒரு டீச்சர் வந்து அபியூஸ் பண்றாங்க ஒரு குழந்தைய. 8 o'clock நடக்குது. 10 o'clock வரைக்கும் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணல. அந்த 10 o'clock வந்து வேற யாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சோ அப்போ இவங்க நெக்ஸ்ட் டே இந்த பிரின்சிபலை அரெஸ்ட் பண்றாங்க செக்ஷன் 21 சப் கிளாஸ் 2ல. ஏன்னா இப்போ நாட் ரிப்போர்ட்டிங் பண்ணாம இருந்ததுக்காக அவங்க ஒஃபென்ஸ். இது வந்து என்னன்னா ஆக்சுவலி செப்பரேட்டா எஃப்ஐஆர் அவங்க மேல ரெஜிஸ்டர் பண்ண, அது வந்து செப்பரேட்டா அதை நடத்துவாங்க கேஸ் போக்சோ கோர்ட்ல. இது ஆக்சுவலி என்னன்னா அப்போ வந்து அவங்க சொல்றாங்க 8 o'clock வரைக்கும் 8 to 10 8 o'clock உங்களுக்கு தெரியுது. அப்போ 10 o'clock வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னா அந்த பிரின்சிபல் சைடு என்ன சொல்றாங்க, இல்ல நான் வந்து எவிடன்ஸ் மெட்டீரியல் கலெக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இது வந்து நிஜமாலே நடந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்போ கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சிருச்சுல, அப்போ உங்களுக்கு ஒரு அபியூஸ் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணும், எதுக்காகவும் நீங்க வெயிட் பண்ண மெட்டீரியல்லாம் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டாம், இமீடியட்